So problem number 26, find the current I so that current flow through the RL, low resistance is 0. So RL அப்படிங்கிறது இந்த low resistance போகக்கூடிய current 0 அப்படிங்கிற கண்டிஷனில் இந்த ஐயோட வேல்யூ இங்கே find the value of I, so have to find the value of I find பண்ண சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா. ரைட், ஸோ இது another different மெத்தடில் நம்ம லூப் கரண்ட்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம், சர்க்குலேட்டிங் கரண்ட் அப்படின்னு. ஓகேங்களா, ஸோ அந்த கான்செப்டில் we are going to solve. ரைட், ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, ரீட் பண்ணியாச்சு. ஃபைண்ட் த கரண்ட் I so that current flow through the RL is 0. ஸோ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இது வழியாக போகக்கூடிய கரண்ட், அதாவது இந்த கரண்ட் I அப்படிங்கிற இந்த கரண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கரண்ட்டு 0 அப்படிங்கிற கண்டிஷனில் you have to find. ரைட், ஸோ அப்போ 0 அப்படின்னா இந்த லூப்பில் போகக்கூடிய கரண்ட் 0 வரும். என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா I அப்படிங்கிற இந்த வேல்யூ ஃபைன் பண்ணணும். ரைட், இந்த ஐயோட வேல்யூ ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு we have to find the voltage. ஸோ நம்ம கிர்ச்சாஃப் வோல்டேஜில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ we apply கரண்ட், இந்த 3 ohm ரெசிஸ்டன்ஸில் போகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ ஃபைன் பண்ணி இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் ஃபைன் பண்ணோம்னா நம்மளால் அது வழியாக போகக்கூடிய கரண்ட்டை ஃபைன் பண்ண முடியும். ஸோ அப்போது இந்த வோல்டேஜை ஃபைன் பண்ணணும் அப்படின்னா you have to find the voltage அப்படின்னா ஃபஸ்ட்டு you have to apply the கிர்ச்சாஃப் வோல்டேஜில் இந்த லூப்பு கிர்ச்சாஃப் வோல்டேஜில் அப்ளை பண்ணணும். இந்த வோல்டேஜை கிர்ச்சாஃப் லோ அப்ளை பண்ணும்போது இதில் கரண்ட் 0, அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் லோ ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ 0. இதில் போகக்கூடிய கரண்ட் you have to find. இந்த மாதிரி இந்த லூப் இருக்குது, ஸோ இந்த லூப்பில் ஒரு சம் சர்க்குலேட்டிங் கரண்ட் இருக்கும். ஸோ அப்போ இந்த லூப்பில் போகக்கூடிய கரண்ட் you have to find. ரைட்டுங்களா, ஸோ ஃபைன் பண்ணால் இதோட வோல்டேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வோல்டேஜ் கிர்ச்சாஃப் வோல்டேஜில் அப்ளை பண்ணி இந்த வோல்டேஜ் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த வோல்டேஜ் பேஸ் பண்ணி you have to find the value of I அப்படிங்கிறது அதில் கான்செப்ட். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இது 0 அப்படிங்கிறப்போ இந்த லூப்பில் 0, இந்த கான்செப்டில் we have a loop, இது ஒரு லூப், அதே மாதிரி இங்கே ஒரு லூப். ஸோ இதுக்குள்ள ஒரு சர்க்குலேட்டிங் கரண்ட், இதுக்குள்ள சர்க்குலேட்டிங் கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். Now we are applying KVL. இது வந்து we are taking loop 1 ன்னு எடுத்துக்கோம், இது loop 2, right? Now we are applying KVL, Kirchhoff's voltage law at loop 1. So KVL apply பண்ணுறதுக்கு முன்னாடி first we have to find the current. இது வழியாக போகக்கூடிய கரண்ட் ஃபைன் பண்ணணும். ரைட்டுங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கரண்ட்டு I am taking I1. ஸோ அப்போ I1 அப்படிங்கிற கரண்ட் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா என்ன சார் வேல்யூ, இதில் இருக்கக்கூடியது, இதில் ரெசிஸ்டன்ஸ் 3 ohm, இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸு 4 ohm ப்ளஸ் இது 12. ஸோ அப்போது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் டிவைட் பை டோட்டல் வோல்டேஜ் போட்டால் கரண்ட் கிடைக்கும். I equal to V by R, வோல்டேஜ் டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ். இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் 12 அண்ட் இதில் இருக்கக்கூடிய வேல்யூ 4 இன்ட்டு, ஸோ இது என்ன சார் மெகா ஓம். ஸோ சர்க்யூட்டில் கிலோ ஓம் கொடுத்துருக்காங்க. சார் மெகா ஓமில் இட் இஸ் அன் கிலோ ஓம். கிலோன்னா ஆஸ் பர் SI யூனிட் பிரகாரம் இன்ட்டு 10 power 3 இன்ட்டு 10 power 3 அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலாக 3, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ மைனஸ் இருக்குது 10 power டாப் 10 power -3. ஸோ அப்போ ஐயோட வேல்யூ என்ன 3 இன்ட்டு 10 power -3 அப்படிங்கிறது ஃபைன் பண்ணுறோம். ரைட்டுங்களா, ஸோ அப்போது ஐயோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. தென் யூ ஹேவ் டு ஃபைன் தி கரண்ட். ஸோ அப்போது we can find the value of voltage or value calculate பண்ணலாங்களா. ஸோ இதில் டோட்டல் கரண்ட்டு கால்குலேட் பண்ணியாச்சு. then we have to find the voltage across that 1 ohm resistance. So voltage என்ன வரும், voltage across this 1 ohm voltage, voltage across 1 kilo voltage equal current என்னன்னு சொல்லிட்டோம், T into 10 power -3 into 1 into 10 power 3, 1 into 10 power 3. ஸோ அப்போ வேல்யூ என்ன சார் வரும், 3 வோல்ட்டா, -3 + 3 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ the voltage across this 1 kilo ohm எவ்வளோ சார், voltage across this 1 kilo ohm 3 volt plus minus this is 3 volt, right? Voltage across this 3 ohm கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we are applying find the இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ். ஸோ இந்த RLக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன, RLல போகக்கூடிய கரண்ட் 0. ஸோ அப்போ V ஆல்சோ இது 0 volt, இங்கே 0 volt. ஸோ கரண்ட் இந்த டைரெக்ஷனில் ஃபுல்லாகுதுன்னு வச்சுக்கோம். ஸோ கரண்ட்டோட டைரெக்ஷன் in this directionல flow, right? அப்போது இங்கே 3 volt தெரியும், அதே மாதிரி இங்கே ப்ளஸ் மைனஸ் இங்கே கிடையாது. ஸோ அப்போ கரண்ட் என்ட்ரிங் ப்ளஸ் லீவிங்
as current entering plus and leaving minus, right? Plus and minus. Then a current in the current in the cell entry, so plus and minus. Now we are applying KVL at loop 2. KVL at loop 2. So loop 2 apply பண்ணோம்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? So first இங்க 3 volt plus 6 volt and plus இது வந்து நம்ம வெச்சோம்னா V3 ohm அப்படினு வெச்சுக்கோ V3 ohm. So அப்போ V3 ohm equal to 0ங்களா 5 as per Kirchhoff voltage law. So இந்த voltage 3 volt, இந்த voltage so minus 6 volt. So இதுல voltage கிடையாது 0. So அப்போ plus minus 3ங்கறப்ப இந்த voltage நான் ஃபைண்ட் பண்ணனும். So this V3 ohm. So what is the value? 3 plus 9 plus V3 ohm, that is equal to, what is the value of V3? Voltage across V3, that is equal to 9 volt. That is equal to 9 volt. So sorry. So இங்க தப்பு இருக்கு, என்ன தப்பு? So இங்க plus நம்ம leaving there இருக்கும். So current leaving here plus, அதே மாதிரி இங்க current leaving at plus, இங்க current leaving at minus. So அப்போ இது என்ன செய்யணும்னா minus. So அப்போ V minus, அப்போ the V3 voltage across this 3 ohm is 9 volt அப்படின்னு find பண்ணணும். Voltage that is equal to 9 volt. Voltage that is equal to 9 volt find பண்ணியாச்சுங்களா? Then அப்போ இதுக்கு across இருக்கக்கூடிய, இப்போ இதுக்கு across we have to find the voltage தெரியும் and we have a current. So then அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல Kirchhoff's currentல அப்ளை பண்றோம். Kirchhoff's currentல at this node அப்ளை பண்ணா இங்க ஒரு current enter ஆகுது சார். இந்த current 0. அப்போ மேல இருந்து வரக்கூடிய current டிஃபால்ட்டா 0. இந்த current enter, கண்டிப்பா இந்த current என்ன ஆகணும்? ஸோ கண்டிப்பா இந்த லூப்ல வரக்கூடிய current தான் இந்த currentல வரும். அப்போ we have to find இந்த இதுல எந்த அக்ராஸ் இருக்கு, இதுல இந்த ரெசிஸ்டன்ஸ்ல போகக்கூடிய current ஃபைண்ட் பண்ணா அதுதான் the value of I. In case of என்ன கண்டிஷன், IL ல போகக்கூடிய current 0 அஷ்யூம் பண்ணி சொல்லிடுறாங்க. ஸோ IL ல போகக்கூடிய current 0னா இங்க வரக்கூடிய current 0 amps. அப்போ இங்க ஒரு current வரும். ஸோ அந்த current தான் across this 3 kilo ohm resistance across இருக்கு. ஸோ அதை ஃபைண்ட் பண்ணோம்னா that current is equal to the current source ஓட current ஆர், ரைட்டுங்களா? ஸோ ஃபைண்ட் பண்ணோம் what is I? I that is equal to V by Rங்களா? ஸோ what is V? எங்க ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 9. What is the value of R? That is 3 into 10 power 3. 3 into 10 power 3. So என்ன வரும் 3. So அப்போ what is the value of I? That is equal to 3 into 10 power minus 3. I equal to I that is equal to 3 into 10 power minus 3. Right? Understand ஆச்சுங்களா? So இதுல dimensions of circulating current, loop current. So ப்ராப்ளத்துல என்ன கொடுத்திருக்காங்க? Flow, find the current flow at RL equal to 0. So RL 0 அப்படிங்கிற கண்டிஷன்ல ஃபைண்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த லூப்ல இந்த 1 கிலோ ஓம்ல we have a current flow இருக்கு. ஏன்னா இந்த லூப்ல இருக்கக்கூடிய current இதுல flow ஆகும். அதே மாதிரி 3 ஓம் அப்படிங்கிறப்போ இந்த current sourceல வரக்கூடிய current இதுல flow ஆகும். பட் இந்த 6 RL ரெசிஸ்டன்ஸ்ல current என்னது 0. So RL ல போகக்கூடிய current, load resistance இருக்கக்கூடிய current 0 ன்னு அஷ்யூம் பண்ணீங்கன்னா then you can find the value of unknown current. Problem number question number 27, find V. Find அப்படிங்கிறது there is open circuit voltage of this given circuit find பண்ண சொல்லிக்கிறாங்க, right? எப்படி சார் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா first you have to find the one closed path இருக்கும். So closed path எடுத்துட்டு we have to find the Kirchhoff's voltage law apply பண்ணணும், right? So we are taking outer loop to applying the Kirchhoff's voltage. So diagram redraw பண்ணியாச்சு. So everything அப்படின்னா இது ஒரு loop, இங்க current circulate ஆகும், இங்க ஒரு loop will current will be circulate. So அப்போ we have to find the Kirchhoff's voltage law apply பண்ணனும்னா we have to find the voltage across each resistance find பண்ணிட்டு then we are applying Kirchhoff's voltage law and find the value. So what is the current of this network? இந்த current ஓட இந்த total ஒரு current எடுத்துட்டீங்க அப்படின்னா here என்ன சார் இருக்குன்னா இங்க current 0 amps. அதே மாதிரி இந்த இடத்துல லீவ் ஆகக்கூடிய current 0 amps. பட் ஆனா இதுல போகக்கூடிய current என்னவா இருக்கு சார்? இந்த இடத்துல போகக்கூடிய current that will be what is the current 4 amps. இங்க 4 amps. இந்த லூப்ல மூவ் ஆகக்கூடிய current என்ன சார்? 4 amps.
ஸோ அப்போ இந்த 4 amps கரண்ட் தான் என்ன ஆகும் இந்த இடத்துல இதுக்கு அக்ராஸாக இதெல்லாம் ஃப்ளோ ஆகும். ரைட்டா? இது சர்க்குலேட்டிங் கரண்ட். இந்த கரண்ட் வில் பி ஃப்ளோ ஹியர். இந்த 4 amps கரண்ட் இந்த லூப்பில் இருக்கும். ஆனால் இது 0 இங்கே மூவ் ஆகும். ஸோ அப்போ சர்க்குலேட்டிங் கரண்ட் வில் பி இன் திஸ் லூப். ஸோ வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் 1 ohm ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா ஈக்குவல் டு I into R. ஸோ அப்போ கரண்ட் என்ட்ரிங் ப்ளஸ் கரண்ட் என்ட்ரிங் மைனஸ். ஸோ அப்போ இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன சார்? கரண்ட் என்ட்ரிங் ப்ளஸ் மைனஸ் இது 4 வோல்ட்டா? It will be 4 volt. ரைட். அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன சார்? ஸோ இந்த கரண்ட் ஓகே. இதில் போகக்கூடிய கரண்ட் இது டிஃபால்ட்டாக 0 amps. இதில் போகக்கூடிய கரண்ட் 0. அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் 6 ohm ரெசிஸ்டன்ஸ் 0. ரைட். ஸோ வாட் இஸ் த கரண்ட்? இதுக்குள்ளே இதில் போகக்கூடிய கரண்ட் இது வோல்டேஜ் சோர்ஸ் செப்பரேட்டாக வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது 1 ohm ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 3 ohm. ஸோ we have to find the current I that is equal to V by a total V 4 divided by 12. So what is the value? That is 3 amps. Rightங்களா? That is 3 amps. So current இங்கே plus and minus. So இங்கே plus minus. So what is the voltage? So இங்கே 3 amps. 3 amps. 3 3s are 6 volt. Rightங்களா? 6 volt. இங்கே plus இங்கே minus. Sorry. 3 3s are 9. What is the value? 3 amps. So V equal to I into R. V equal to 3 ohm into 3 volt 9 volt. இதுக்கு அக்ராஸாக போகக்கூடிய வோல்டேஜ் என்ன? 9 volt. So fine. Now we are applying Kirchhoff's voltage law and KVL at outer loop. So எந்த லூப் எடுத்துக்கிறோம் சார் அப்படின்னா we are taking Kirchhoff's voltage law for this loop. The outer loop full we are applying Kirchhoff's voltage law. We are applying Kirchhoff's voltage law for outer loop. So you have to find this value. The unknown value find பண்ணனும். So what is the value? Positive V. So இங்க current entering plus current leaving minus. So minus what is the voltage? 4 volt. So இதுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்ன சார்? 0. அப்போ தேவையில்லை. So next இங்க லீவ் ஆகக்கூடியது 9 volt plus minus current leaving at minus. That is equal to 0ங்களா? That is equal to 0. Okay, so what is the value? V. So V மறுபடியும் டைம் செக் பண்ணிங்க plus current entering minus leaving minus plus and minus, right? இங்கே R is 0 volt. So what is the value? Minus 13 equal to 0. So what is the value? V equal to 13 volt. So என்ன find பண்ணணும் சார்? V find பண்ணணும். What is the value of V? V that is equal to 13 volt. V that is equal to 13 volt. So இங்கே என்ன கான்செப்ட்? சேம் previous ப்ராப்ளத்தில் நம்ம சால்வ் பண்ண மாதிரி சர்க்குலேட்டிங் கரண்ட். ஸோ லூப்பில் இட் வில் ஃப்ளோ இந்த சர்க்குலேட்டிங் கரண்ட் இந்த லூப்பில் ஃப்ளோ ஆகும். பட் ஆனால் ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்கும்போது கரண்ட் என்ன? 0. ஸோ சம் ஆஃப் கரண்ட் என்ட்ரிங் டு த லூப் தட் இஸ் ஈக்குவல் டு sum of current entering away, sum of current entering to the node that is equal to sum of current leaving away from the node. So 0 current entrachna 0 current leave ஆகுது. ஸோ இந்த லூப்பில் இருக்க கரண்ட் தி சர்க்குலேட்டிங் கரண்ட். ஸோ இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் சர்க்குலேட்டிங். ஸோ அப்போ இந்த 3 ohm and 4 ohm ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக we have a current. But இதே 6 ohm ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக there is a no current. So voltage across 6 ohm resistance 0. Okay. Let's see the next. Question number 28. Find V and I. First find இந்த ப்ராப்ளத்தில் V as well as I ரெண்டுமே ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கான். ரைட்? ஓகே. ஸோ இதுக்கு நம்ம வீடியோ லெக்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா Kirchhoff's voltage law கரண்ட்ல கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளத்தை ப்ரொசீட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வர உங்களுடைய ஆன்சர் சரியா தப்பா அப்படிங்கிறது கமெண்ட்டில் யூ கேன் கமெண்ட் யுவர் ஆன்சர்ஸ். என்ன ஆன்சர்ஸ் வந்திருக்கு ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் யூ ட்ரை. இது வரைக்கும் நம்ம ஒரு 27 ப்ராப்ளம்ஸ் மோஸ்ட்லி Kirchhoff's voltage law 10 to 15 ப்ராப்ளம்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ஜஸ்ட் பாஸ் த வீடியோ அண்ட் ட்ரை ஆல் யுவர் Kirchhoff's current law and Kirchhoff's voltage law நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கான்செப்ட் வச்சு ட்ரை பண்ணி என்ன ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ட்ரை பண்ணது கரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சதா அப்படிங்கிறத லெட்ஸ் கமெண்ட். ஓகே. லெட்ஸ் ப்ரொசீட். ஃபைண்ட் V and I கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க சார். இது ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். ஓகே. ரைட். ஸோ வாட் இஸ் Kirchhoff's voltage law? சம் ஆஃப் பொட்டன்ஷியல் that is equal to sum of potential தான் ஒரு க்ளோஸ்டு லூப்பை ஃபைண்ட் பண்ணணும். அந்த க்ளோஸ்டு லூப்பில் they're applying Kirchhoff's voltage law apply பண்ணி find the value of V. ஸோ அப்போ Vங்கிறது இது ஓப்பன் சர்க்யூட். ஸோ அப்போ
இதுக்குள்ளே we are applying Kirchhoff's voltage இந்த closed loop apply பண்ணால் will get. ஸோ அதே ப்ராப்ளம் தான் டயக்ராம் இங்கே ட்ரா பண்ணியிருக்கு ஃபார் சால்விங் பர்பஸ்க்காக. இது ப்ராப்ளம் ரியலாக ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கூடிய வேல்யூ 6 amps 2 ohm 2 ohm இது 4 ohm 1 ohm 3 ohm resistor and across one 2 amps இது 2 ohm resistor 4 volt voltage source and 1 ohm resistor and 1 ohm resistor இது parallel. Right, let's start. First we have to find the Kirchhoff's voltage. அதுக்கு முன்னாடி கரண்ட் என்ன சார் இருக்கும் ஓப்பன் சர்க்யூட்டில் கரண்ட்? ஓகே, ஸோ இந்த இதில் சால்வ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஃபஸ்ட் இது ஓப்பன் சர்க்யூட். ஸோ அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் என்ன சார்? 0 amps. 0 amps. ஸோ நம்ம சொல்லியிருப்போம். ஸோ Kirchhoff's law பண்ணுறது கரண்ட் என்ட்ரிங் இன் த நோட் தட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் லீவிங் அவே ஃப்ரம் தி நோட். ஆமாவா இல்லையா? ரைட். ஸோ அப்போது இதில் வரக்கூடிய இப்போ அவுட்புட்டாக வரக்கூடிய கரண்ட் என்ன சார்? 0 amps. ரைட். ஸோ இப்போ 0 amps கரண்ட் 1 ohmல போகுது. அப்போ அது என்ன வோல்டேஜ் இருக்க போகுது? வோல்டேஜும் 0. ஸோ அப்போ கரண்ட்டு இங்கே வரக்கூடிய வோல்டேஜ் 0. அப்போ இதில் வரக்கூடிய கரண்ட் என்ன சார்? இதுவும் 0 amps. 1 ohm வோல்டேஜ் அக்ராஸ் இஸ் 1 ohm. I equal to 0 அப்படின்னா all the values 0. V equal to I into R, I0 V0. ஓகே, V in 0 I0னா ஆரோட வேல்யூ மட்டும் 1. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணாலும் 0. ஸோ அப்போ இங்கே 0. இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த அவுட்புட்டாக வரக்கூடிய கரண்ட் 0. ஸோ அப்போ இந்த நோட்ல என்ட்ரு ஆகக்கூடிய கரண்ட் 0 அப்படின்னா அப்போ இந்த நோட்லேருந்து அவுட்புட்டாக வரக்கூடிய கரண்ட் என்ன சார்? இதுவும் 0 amps. ரைட். ஸோ அப்போ இது 0 amps-ங்கிறப்போ இதுக்கு அக்ராஸ் வரக்கூடிய வோல்டேஜும் 0. ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ட்ரு ஆகக்கூடிய கரண்ட் என்ன சார்? இதுவும் 0 amps. இந்த நோட்ல என்ட்ரு ஆகக்கூடிய கரண்ட் 0. ஸோ இப்போ இந்த நோட்ல 0 amps அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து இந்த நோட்லேருந்து வெளியே வரக்கூடிய amps என்னது? 0 amps. ஸோ அப்போ இதுக்கு அக்ராஸ் வரக்கூடியது 0 amps. அப்போ ஐயோட வேல்யூ என்ன சார்? I that is equal to 0 amps. Find பண்ணியாச்சா? I that is equal to 0 amps. I find பண்ணியாச்சு. Next we have to find the voltage. Voltage எப்படி find பண்ணுவோம் அப்படின்னா we have to find the voltage across this current. இதில் அப்போ இதில் current இருக்கு. இந்த லூப்ல we have a current. So current இந்த directionல flow இருக்கு. I இந்த லூப்ல இந்த directionல current flow இருக்கு. ரைட்டுங்களா? Right. Now what is the current? So இந்த லூப்ல போகக்கூடிய current என்ன சார்? 6 amps. ஸோ அப்போது 4 ohm அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்னவா இருக்கும்? ஸோ ஐ இங்கே எழுதுறோம். ஐ தட் இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். வி ஈக்குவல் டு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் வி? வி ஹேவ் டு ஃபைண்ட் வி ஈக்குவல் டு ஐ இன்டூ ஆர். ஸோ ஐ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஐ இன்டூ ஆர். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் வி? தட் இஸ் 24. ஓகேங்களா? ஸோ அப்போது இதுக்கு அக்ராஸ் இருக்கக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோ சார்? 24 வோல்ட்டா. ஸோ கரண்ட் என்ட்ரிங். ஸோ கரண்ட் எந்த டைரக்ஷன் என்ட்ராகுது? ஸோ கரண்ட் என்ட்ரிங். இந்த லூப்பில் இருக்கக்கூடிய கரண்ட் என்ட்ரு ஆகக்கூடிய டைரக்ஷன் ப்ளஸ்ஸு, லீவ் ஆகக்கூடிய டைரக்ஷன் மைனஸ். அதே மாதிரி அந்த 3 ohmக்கு அக்ராஸாக இதுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் என்ன சார்? இதுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் டிஃபால்ட்டாக 0 volt இல்லையா? இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் 0 volt. ரைட். 3 ohmக்கு அக்ராஸ் என்ன? we have a 2 amps சர்க்குலேட்டிங் அண்ட் அந்த சர்க்குலேட்டிங் அண்ட் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ கரண்ட் இருக்கும்? வோல்டேஜ் இருக்கும். அதுக்கு அக்ராஸாக ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர். ஸோ இங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ கரண்டோட டெர்மினல் இங்கே plus and minus. What is the value? Voltage 3 into 2, 3 2s are 6 volt. இது 6 volt. இதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடியது டிஃபால்ட்டாக 0 volt. ஸோ ப்ளஸ் மைனஸ். தென் இதுக்கு அக்ராஸ் இதில் கரண்ட் சோர்ஸ் இருக்கா சார்? இதுக்குள்ளே ஏதாவது கரண்ட் சோர்ஸ் இருக்கா? we have plus and minus. Only we have voltage source. There is no current source. அப்போது we have a only voltage. Then இதுக்கு அக்ராஸாக போகக்கூடிய voltage இங்கே 0. ஸோ அப்போ ப்ளஸ் மைனஸ் that will be 0 volt. Yeah, understand that? ஏன் இதுக்குள்ளே வரல? we don't have any. இங்கே current source இருக்குது, இங்கே only voltage source. So we can simply apply the Kirchhoff's voltage law. Right. Now we are taking outer loop. Right. Now we are taking this loop. எந்த லூப் எடுத்துக்கிறோம் சார் அப்படின்னா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ வி ஆர் டேக்கிங் திஸ் சைட் இந்த லூப். இது எல்லாமே லூப்பு. இங்கே மேலே அவுட்டர் லூப். தென் வி ஹேவ் புரியுதா? வி ஆர் டேக்கிங் திஸ் as a closed loop. We are taking this is the closed loop of the circuit. Now we are applying இது எல்லாமே என்ன எடுத்துக்கிறேன்? This is loop 1 எடுத்துக்கிறேன். Now I am applying KVL at loop 1. So KVL apply பண்ணி loop apply பண்ணி என்ன வேல்யூ வரும்? ஆன்சர் வரும்
அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஜஸ்ட் அப்ளை பண்ணலாமா? ஸோ வி ஸோ இதில் கரண்ட் லீவிங் அட் 24. ஸோ அப்போ என்ன வரும் சார்? ப்ளஸ் 24. அப்படியே இங்கே வந்தோம்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஸோ கரண்ட் லீவிங் அட் ப்ளஸ் 6, தென் மைனஸ் 0 அண்ட் ஹியர் கரண்ட் லீவிங் அட் ப்ளஸ். ஸோ இதில் கரண்ட் என்ன சார் ஆகுது? ஸோ கரண்ட் என்ட்ரிங் ப்ளஸ் மைனஸ். ஸோ இங்கே ப்ளஸ்ஸு, so plus that is 4 volt, plus 4 volt that is equal to 0. Plus 4 volt that is equal to 0. What is the value of V? So V equal to 24 plus 4, 24 plus 6, 13, plus 4, 34 minus 34 volt. V equal to minus 34 volt. Right? This is another problem. So different methods problem. So இங்கே mostly circulating current, Kirchhoff's current law, voltage law. So ரெண்டுமே implement பண்ணி find the value.